நீங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மைல் கணக்கா தினமும் ஓடுறீங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டயட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் சுத்தமா நடக்கவே மாட்டேங்குது. உங்களோட வயிறோட சைஸ்லாம் குறையவே மாட்டேங்குது அப்படின்னா, இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க கவனிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ இந்த மாதிரி ஸ்டபனா குறையாம இருக்கிற கொழுப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி குறையாம இருக்கிற கொழுப்பு உங்களோட விசரல் ஃபேட்டா தான் இருக்கும். உங்களோட வயிற்றுக்கு உள்ள உறுப்புகளுக்கு மேல சேர்ந்திருக்கிற கொழுப்பு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி குறையாம இருக்கும். சோ அந்த கொழுப்பு குறையாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டிசால், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கும் வெயிட் குறையாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். எப்படி இந்த கார்டிசால கம்மி பண்ணி உங்களோட வெயிட் ரொம்ப சீக்கிரமாவே கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டெப்ஸையுமே இந்த வீடியோல பாக்கலாம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த மாதிரி கார்டிசால்னால நம்ம உடம்புல சேர்ற கொழுப்பு இது ஒரு வகையான சர்வைவல் மெக்கானிசம் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல நம்ம மனுஷங்க எல்லாம் உருவான காலத்துல காட்டுக்குள்ள எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய சர்வைவல் த்ரெட் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. சோ இப்ப திடீர்னு ஒரு அனிமல் நம்மள அட்டாக் பண்ண வந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஆபத்தை காட்டுக்குள்ள வந்தாலோ, அந்த நேரத்துல நம்ம நம்மள நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்புல என்ன ஆகும்? நம்மளோட ரத்த சர்க்கரை அளவு கூடும், நம்மளோட பிளட் பிரஷர் நல்லாவே அதிகமாகும். நம்ம உடம்பு ஒரு ஃபிளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போகும். ஒண்ணு எதிர்த்து சண்டை போடணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடணும். சோ இது ரெண்டு தான் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வைக்கிறதுக்கான அந்த ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படிங்கிறது. நமக்கு மட்டும் கிடையாது, நிறைய அனிமல்ஸ்க்குமே இதுதான் ஒரு வகையான சர்வைவல் மெக்கானிசம். இந்த இயற்கை நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நமக்கு கொடுத்த ஒரு ஹார்மோன். ஆனா இந்த கார்டிசால் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே கம்மி ஆயிடும். இத்தனை கால வருஷமா அது அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மாடர்ன் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்மள ஒரு சிங்கமோ புலியோ துரத்துறது கிடையாது. நம்ம இன்னும் ஒரு பெரிய இயற்கை பேரிடர்லாம் போய் மாட்டு கிடையாது. ஆனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லே தான் நம்ம எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கோம். அது பினான்சியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், நம்மளோட வேலையா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்ட விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு நம்மளோட கார்டிசால் லெவல், இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோனை எந்நேரமும் நம்ம பீக்லயே வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரத்த சர்க்கரை அளவும் சரி, பிளட் பிரஷரும் சரி எந்நேரமும் உயர்வாவே இருக்கும். கொலஸ்ட்ரால் கூடும், பாடியில இன்ஃபிளமேஷன் அதிகமாகும். உடம்பு சரி நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொழுப்பை சேமிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சோ நம்ம உடம்பு எப்போ நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அப்பதான் சேமிச்சு வச்ச கொழுப்பெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது இந்த ஸ்ட்ரெஸ் லெவலையும் கார்டிசால் லெவலையும் நல்லாவே கம்மி பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கணும். சோ அதை ஈஸியா எப்படி பண்றது அப்படிங்கறது ஒரு 5 விஷயத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இதுல முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தூக்கம். கண்டிப்பா 7 to 8 மணி நேரம் ஆகுது நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுனாதான், நைட் ஃபுல்லா நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்களோட ரத்த சர்க்கரை ஆகட்டும், பிளட் பிரஷர் ஆகட்டும் எல்லாமே நார்மலான அளவுல இருக்கும். நைட் டைம்ல தான் உங்களுக்கு ஃபேட் பர்னிங் நடக்கும் அப்படிங்கறது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களோட கார்டிசால் லெவல் நைட் டைம் நீங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நல்லாவே டிராப் ஆகும். அந்த டைம்ல உங்களோட மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் அதிகமா இருக்கும். திருப்பி நீங்க காலையில நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போதுதான் உங்களோட கார்டிசால் திருப்பி ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். சோ இதுதான் நம்ம உடம்புல நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நைட் நம்ம லேட் நைட் முடிச்சிட்டு இருக்கிறதுனாலயோ, இல்ல லேட் நைட் ஆர்டர் பண்ணி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுனால, இல்ல டிவி, மொபைல், லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றதுனாலயும் நம்ம கார்டிசால் லெவல் எந்நேரமும் ஸ்பைக்லயே இருந்துட்டு இருக்கும். சோ அப்படி இருந்ததுன்னா, கார்டிசால் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க உடம்புல கொழுப்பு எரியவே எரியாது, கொழுப்பு சேர்ந்துகிட்டு தான் இருக்கும். சோ தூக்கம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். நீங்க மணிக்கணக்கா ஜிம்ல போய் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல உங்களோட டயட் ப்ரிபரேஷன் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு 8 மணி நேரமாவது அமைதியா ஒரு இருட்டான ரூம்ல படுத்து கம்ஃபர்டபுளா தூங்குனா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா நடக்கும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சாயங்காலம் தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சுட்டு போய் தூங்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குளிர்ச்சியான தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க குளிர்ச்சியான தண்ணியில குளிக்கணும்னா பகல் நேரத்துல குளிங்க. சாயங்கால நேரத்துல நல்லா வார்மான தண்ணியில குளிச்சீங்கன்னாவே உங்களோட உடம்புல கார்டிசால் லெவலும் கம்மியாகும், உங்க மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். உங்க உடம்புல தூக்கத்துக்கான ஹார்மோன் ப்ரொடக்ஷன், உங்க உடம்பே கம்ப்ளீட்டா ஒரு தூக்கத்துக்காக ரெடி ஆகும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா
ஒரு பெரிய பாத் டப்ல வந்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில வந்து உங்க உடம்ப கம்ப்ளீட்டா சோப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி படுத்துருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் ஹாட் ஃபுட் பாத்னு சொல்லுவாங்க நேச்சுரோபதியில. அதாவது நல்லா வெது வெதுப்பா பொறுக்கிற சூட்ல இருக்கிற தண்ணியில கொஞ்சமா வந்துட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க கால் பாதத்துக்கு மேல உங்க கணுக்காலுக்கு மேல வந்துட்டு கால் நல்லா இம்மர்ஸ் ஆகுற அளவுக்கு தண்ணிக்குள்ள நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சு உங்க கெண்டு கால்ல பாதி வரைக்கும் கூட அந்த தண்ணியில மூழ்கிற வரைக்கும் வச்சு அது வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னாவே போதும். அந்த மாதிரி வைக்கும் போது கண்டிப்பா 1 இல்ல 2 கிளாஸ் பச்சை தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு சின்ன டவலை வந்துட்டு தண்ணியில நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு அதை மடிச்சு உங்க தலைமையில வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஏறாம இருக்கும். சோ இதை வந்துட்டு நைட் டைம்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னாலும் உங்க தூக்கம் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். கார்டிசால் லெவலும் கம்மியாகும், வெயிட்டும் நல்லாவே கம்மியாகும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு காலையில நேரத்துல எழுந்து போய் சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி கொஞ்சம் உட்காந்துருங்க, இல்லைன்னா நடங்க. உங்க உடம்புல வந்துட்டு அந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதாவது காலையில டைம்ல உடம்புல என்னெல்லாம் நடக்கணும், நைட் டைம்ல என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு இயற்கையே வந்துட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம். பட் நீங்க அதை ரூலின் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம உடம்பு வந்துட்டு நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். சோ காலையில நேரத்துல எழுந்தோன்னு அந்த சூரிய ஒளியை நீங்க பார்க்கணும். அது உங்க கண்ணுல பட்டதுனாதான் அந்த நாளுக்கான சுறுசுறுப்பு வந்துட்டு உங்களுக்கு வரும். சோ நைட் டைம்ல தூக்கமும் சரியா வரும். உங்களோட கார்டிசால் லெவல் நல்லாவே வந்துட்டு கம்மியாகும். உடம்பும் மனசும் எந்நேரமும் ரிலாக்ஸ்டா இருக்கும். உங்களோட சர்க்காடியன் ரிதம் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூரியன் ஒரு நல்ல நண்பன் மாதிரி. சோ முடிஞ்ச அளவுக்கு காலையிலயும் சாயங்காலமும் சூரிய ஒளிக்கு நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகுங்க. நடக்க கூட தேவையில்லை, போய் சூரிய ஒளியில உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு நீங்க இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. வெளியில வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில இறங்கி அவுட்டோருக்கு போங்க. சிட்டில இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்க்கோ இல்ல அடிக்கடி வந்துட்டு ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போய் நீங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தனாலும் ஓகே, இல்ல ஒரு ஸ்லோவான வாக் போனீங்கன்னாலும் ஓகே. அந்த இயற்கையான விஷயங்கள், பச்சையான விஷயங்கள் நீங்க நிறைய பாத்தீங்கன்னாவே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு பயங்கரமா கம்மியாகும். அதனாலதான் வந்துட்டு நம்ம ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா வீக்கெண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வந்து டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப தோணும். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களை பார்க்கும் போதே உங்க கண்ணுல வந்துட்டு அந்த விஷயங்களை பார்க்கும் போதே அந்த சத்தங்களை வந்துட்டு கேட்கும் போதே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்களோட கார்டிசால் லெவல் நல்லாவே கம்மியாகும். உடம்பு மனசு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும், நல்லா வந்துட்டு புத்துணர்ச்சி அடையும். சோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இயற்கைக்கு வந்துட்டு லிசன் பண்ணுங்க. அது வந்துட்டு உங்க மேல டச் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. அதுவே வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இயற்கையோட முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள நடந்து போறதா இருக்கலாம், இல்ல ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கலாம். எதுக்குமே டைம் கிடைக்கலையா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க போய் உட்கார்ந்துருக்கலாம். நிறைய பச்சையான விஷயங்கள், செடி, மரம், கொடி, பூக்கள்லாம் வந்துட்டு பாருங்க. நல்ல புல் வந்துட்டு உங்க கால்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா வெறும் கால்லயே வந்துட்டு நடக்க ட்ரை பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதுவே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரொம்பவே கம்மி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உள்ள இந்த மாடர்ன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு பிளட் பிரஷர், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம உங்களை ரொம்பவே பாதுகாக்கும். 5வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். டீப் பிரீதிங் பண்ணணும். இது வந்துட்டு நீங்க பெல்லி பிரீதிங்காவும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்லைட் படுற மாதிரியோ இல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலையோ போய் உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு முதுக நேரா வச்சு உங்களோட ஒரு கைய வயிற்று மேல வச்சுட்டு நல்லா கண்ணை மூடி ஆழமா பிரீத் பண்ணுங்க. மூச்சு நல்லா இழுத்து விடும் போது பெல்லி பிரீதிங்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு இழுக்கும் போது வயிறு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, மூச்சை வெளியில விடும் போது வயிறு வந்துட்டு எப்படி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு உங்க கையை வச்சு ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் பண்ணுங்க. காலையிலயும் பண்ணுங்க, சாயங்காலமும் பண்ணுங்க. இது வந்துட்டு உங்களோட வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணும். வேகஸ் நர்வ் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு பட்டன் தான் உங்க உடம்புல. ஸோ இந்த வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றதுக்கு இந்த டீப் பிரீதிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் லெவலை கம்மி பண்ணி நீங்க வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நைட் நல்லா தூங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. இயற்கையான சூழ்நிலையில போய் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துருங்க. நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல நல்லா வெது வெதுப்பான தண்ணியில குளிங்க. இந்த 5 விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரிசல்ட்ஸே கிடைக்கல அப்படிங்கும் போது வெயிட் லாஸை பத்தின டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. கண்டிப்பா எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. நீங்க அதை பத்தி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்களே ஆட்டோமேட்டிக்கா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க.
சோ இந்த 5 விஷயத்துல நீங்க ஆல்ரெடி எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.